தெரு, இப்ப நான் உன்கிட்ட தெளிவா சொல்றேன். எனக்கான குடும்பம்னா அது நீ, தாரா, அவ்வளவுதான். அதை தாண்டி எங்க அம்மா, தர்ஷன், அப்புறம் உங்க அப்பா, அம்மா, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அதை நான் நல்லா செய்வேன். ஏற்கனவே நான் ரொம்ப உடைச்சிட்டேன். யாரும் எனக்கு சப்போர்ட்டாகவும் இல்லை. ஒத்த ஆளா நின்றுட்டு இருக்கேன். இனிமே நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்ப்பா. நீ ஃபீல் பண்ணாத. ஏய், உன்னை படிக்க தானே சின்ன போடி. ஏம்மா, எனக்கு ஒன்றும் புரியாதுன்னு நினைக்கிறியா? இல்லைம்மா, எனக்கு எல்லாமே புரியுது. அப்பா நியாயமா தானேம்மா பேசுறாரு. அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் உன்கிட்ட பதில் இருக்கா? அப்பா கெட்டவரா இருக்கும் போது அவளை திட்டு வரல. இப்ப அவர் மாறிட்டேன்னு எவ்வளவு தூரம் உன்கிட்ட சொல்றாரு. நல்லா தானே நடந்துக்கிறாரு. அவர் ஏமா நம்ப மாட்டிக்கிற? உனக்கு அப்பா விட அவங்கதான் முக்கியமாம்மா. நாளைக்கு அவங்க என்னையும் ஏதாவது சொன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவியா? தாரா ப்ளீஸ்மா, யார் கரெக்ட் யார் தப்புன்னு யோசிக்கவே மாட்டியாமா? தாரா, அம்மா எதுவும் சொல்லாத. இல்லப்பா, அம்மாக்கு எதுவும் புரியல. இதுதான் அம்மாவோட வீக்னஸ். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கோவப்படுவாங்க. நீ இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிள் அப்பாவா மாறணும் தான் அம்மா இவ்வளோ வருஷமா ப்ரே பண்ணாங்க. அதுக்காக தானே இவ்வளோ வருஷம் இந்த வீட்டில் இருந்தாங்க. இப்போ நீ மாறிட்ட, ஆனா அவங்களுக்கு அது புரியல. நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை கேட்டு தப்பு பண்றாங்க. அம்மா ப்ளீஸ், ஒரு காலத்துல அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்ப. இப்போ அதே பனிஷ்மெண்ட்டை அப்பாக்கு நீ கொடுக்காதம்மா. அப்பாவை நம்புமா, அவர் பக்கம் நெல்லு. We are family ma, we need each other, please. அப்பா, என்னடா? நான் இப்படியே படுத்துக்கவா? படுத்துக்கடா. ஐயோ, கேஸ் ஸ்மெல். அக்கா என்னக்கா பண்றீங்க கேஸ் ஆன்ல வச்சுட்டு? அத்தே கவனிக்கல ஜனனி, ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டு. இப்படி வா, நான் காபி போடுறேன். காபி போட்டிருக்கேன். ஏதோ பண்றதுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா, சாரி. ஐயா ஆத்தே, நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் இடி வாங்கிக்கிட்டு இருக்கேன். அவன் பண்ணது தப்புன்னு நாட்டி சொல்லவும் முடியல. உங்க பக்கம் முழுசா என்னால நிக்கவும் முடியல. எனக்கு அப்படியே மண்டெல்லாம் சூடாகுது. நான் ஒரு உண்மையை சொல்லவா? உன்னை அவன் கழுத்தை பிடிச்சி தள்ளுனால அதுக்கு சக்தி அடிச்சதெல்லாம் பத்தாது. அவன் கை காலெல்லாம் முடிச்சு விடணும். ஆனா என்ன பண்றது? அவன் கேட்டா இல்லன்னு சாதிக்கிறான் தெரியுமா?
நீ பாத்தியாங்கிறான். அடிச்சு பேச முடியல. இந்த தாரா அப்ப அப்பங்குது. நான் என்னன்னு சொல்லுவேன்? அவன் பண்றது தப்புன்னு தாராக்கு எப்படி புரிய வைப்பேன்? அக்கா 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 போதும் ப்ளீஸ், இதோட நிறுத்துங்க. புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. இங்க பாருங்க, இது ஒரு ஃப்ரெஷ் டே. எல்லாத்தையும் மறந்துருங்க, புதுசா ஆரம்பிப்போம். இப்ப நான் காஃபி குடிப்பீங்களா மாட்டீங்களா? அதோ நான் போட்டு வச்சுட்டேன். அது இந்த அடுப்புல வச்சு அப்படியே காப்பி தூள்லாம் போட்டிருக்கேன். என்னவோ பண்றேன் நான். நல்லா இருக்கா பாரு. நல்லா இல்லையா? உங்க மூடும் இந்த காஃபியும் ஒரே மாதிரியே இருக்கு. வேற போட்டு தரவா? அக்கா, நான் என்ன டயபெட்டிக் பேஷண்டா? சுகரே இல்லாம காஃபி தரீங்க? ஆத்தை சக்கரை போட மறந்துட்டேனா? இந்த குடு. ஐயோ என்னன்னே. அக்கா, சக்தி ஃபோன் பண்ணான். பில் எல்லாம் பே பண்ணிட்டாங்களாம். எல்லாரும் இன்னொரு 1/2 மணி நேரத்துல கிளம்பிடுவாங்களாம். ஆமா, அவங்க கிட்ட ஏது பணம்? எப்படி கட்டினாங்க? கிரெடிட் கார்டு தான். ஆத்தே, அப்படின்னா அது கடன் தானே? பரவாயில்லக்கா, அப்புறம் பாத்துக்கலாம். நான் எப்படியாவது இவங்க கிட்ட இதை வாங்கி கொடுத்துறேன். நீங்க விடுங்க, பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல ஜெனி, நேத்து அவன் சொன்னான் பில்லு கட்டுறேன்னு. அதெல்லாம் ஒன்னும் கட்ட வேணாம், பாத்துக்கலாம். இல்லனா அவன் கிட்ட கேக்குறேன் இரு. கேட்காம விட மாட்டேன்.